ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் பார்த்துருப்போம், பயாலஜி பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸ் 10 மேக்ஸ் என்சிஆர்டி சிபிஎஸ்சி போர்ஷன். இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான வேறு 2 நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இது ரெண்டுமே நம்ம 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்டில் கிளியராக படிச்சிருப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்க போகிறோம், அவ்வளோதான். இதே ரியல் நம்பர்ஸ் சாப்டரில் நம்ம கொஞ்சம் பேசிக் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டமில் படிச்சிருப்போம். ஸோ அந்த நம்பர் சிஸ்டமோட கண்டினியூவேஷனாக தான் ரியல் நம்பர்ஸ் இருக்க போகுது. ரெண்டுமே ஒரு கிளப் அப் பண்ணால் டுகெதராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சாப்டர்ஸ். இதுக்கு 9th ஸ்டாண்டர்டோட நம்பர் சிஸ்டம் தான் பேஸ். அதோட கண்டினியூவேஷன் தான் ரியல் நம்பர்ஸாக இருக்குங்க. ஃபஸ்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் ஒரு நம்பரை p/q அப்படிங்கிற ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா அது ரேஷ்னல் நம்பர். எல்லா நம்பர்ஸுமே விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q இட் இஸ் கால்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ். இது எந்த நம்பராக வேணால் இருக்கட்டும், அது p/q அப்படின்ற ஃபார்மில் இருந்ததுனால அது ரேஷ்னல் நம்பர் தான். இந்த ரேஷ்னல் நம்பர் q அப்படிங்கிற அந்த லெட்டர்னால் டினோட் ஆகுது, ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. q அப்படின்றது இங்கே என்னத்தை குறிக்குது அப்படின்னா கோஷன்ட் ஃபார்ம். அதாவது p/q அப்படிங்கும்போது அது டிவிஷன் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ டிவிஷனோட ஒரு பார்ட் தான் கோஷன்ட். ஸோ அது q கோஷன்ட் ஃபார்மாக டினோட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்னால் the numbers which are in the form of p/q are called rational numbers. And the rational numbers is denoted by capital letter Q, which means the quotient form. And நம்ம p/q அப்படின்னு பார்த்தோம்ல, அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ p/q வேர் p and q are integers. நம்ம p/q அப்படின்னு போடுறோம்ல, அந்த நியூமரேட்டரில் இருக்க pயும் டினாமினேட்டரில் இருக்க qவும் இன்டீஜர்ஸாக இருக்கும். இன்டீஜர்ஸ்னால் இட் மே பி ப்ளஸ் ஆர் மைனஸ். அண்ட் அந்த டினாமினேட்டரில் இருக்க q இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0வை தவிர மற்ற எல்லா நம்பர்ஸுமே, அதாவது இட் மே பி பாசிட்டிவ் ஆர் லெஸ் தென் 0 மீன்ஸ் நெகட்டிவ். அண்ட் த p and q are in the simplest form. p and q are integers, q is not equal to 0, p and q are in the simplest form. These are the 3 points to be noted in the form of p/q. Rational numbers now, the numbers which is written in the form of p/q are called rational numbers denoted by capital letter Q. Next, irrational numbers. The numbers which cannot be written in the form of p/q. நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸில் p/q அப்படின்ற ஃபார்மில் எந்த நம்பர்ஸ் எழுதியிருந்தாலும் ஸோ இட் இஸ் ரேஷ்னல் நம்பர் அண்ட் இட் இஸ் denoted by q. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் the numbers which cannot be written in the form of p/q எல்லாமே irrational numbers. இதை எதால் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் q மேலே ஒரு சின்ன டேஷ், q டேஷ். ஸோ இந்த irrational நம்பர்ஸில் some important points are there to be noted by us. First point, when we add a rational number with an irrational number, we will get irrational number. The sum of நம்ம ஒரு ரேஷ்னல் நம்பரையும் ஒரு irrational நம்பரையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த சம் என்னவாக இருக்கும்னா irrational நம்பராக இருக்கும். ரேஷ்னல் ப்ளஸ் irrational gives irrational. ரேஷ்னல் மைனஸ் irrational gives irrational. ஒரு ரேஷ்னல் நம்பரையும் இன்னொரு irrational நம்பரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது, மைனஸ் பண்ணும்போது we will get the answer as irrational number. The difference as irrational number. Next, the product of rational and irrational gives irrational. ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துடுது. ஸோ வென் வி மல்டிப்ளை அ ரேஷ்னல் நம்பர் வித் அன் irrational நம்பர் we will get the irrational number as a product. நம்ம ரேஷ்னல் நம்பரையும் irrational நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் irrational நம்பராக இருக்கும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட், when we the quotient of rational and irrational is irrational. அதாவது நம்ம டிவைட் பண்ணும்போது when we divide a rational number with an irrational number we will get an irrational number. நம்ம ரேஷ்னல் நம்பரையும் இன்னொரு irrational நம்பர் கூட டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் irrational நம்பராக இருக்க போகுது.
நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், ஒரு இராஷ்னல் நம்பரையும் இன்னொரு இராஷ்னல் நம்பரையும் ஆட் பண்ணும்போது the sum of two irrational numbers is it is not to be irrational number. அதாவது the sum of two irrational numbers need not to be irrational. அதாவது ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது, ரெண்டு இராஷ்னல் நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அது இராஷ்னல் நம்பராக தான் இருக்கணும், அதோட சம் வந்து இராஷ்னல் நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை, கட்டாயம் இல்லை, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ the sum of two irrational numbers need not to be irrational. It also may be the rational. Next, the difference of two irrational need not to be irrational. It also may be the rational. Next, அதாவது seventh point, the product of two irrational need not to be irrational. It also may be the rational. The quotient of two irrational need not to be the irrational. It also may be the rational number. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம வந்து ரீகேப் பண்ணிடலாம் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ரேஷ்னல் ப்ளஸ் irrational irrational, rational minus irrational irrational, rational into irrational irrational, rational divided by irrational irrational, irrational plus irrational, it need not to be irrational, it may be rational, irrational minus irrational, it need not to be irrational, it also may be the rational, irrational into irrational, the product need not to be irrational, it also may be the rational number. The quotient of irrational divided by irrational need not to be irrational, it also may be the rational. That's it friends. Next நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ரியல் நம்பர்ஸோடைய டெஃபினேஷனுக்கு தேவைப்படுற இந்த டூ நம்பர்ஸ், தட் இஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் irrational நம்பர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸ்க்கு போகலாம். Real numbers, the combination of rational number and irrational numbers is called real numbers. Combination அப்படின்னா ஒரு கிளப்பிங், காம்பினேஷன், கம்பைனிங்னு சொல்லலாம். ரேஷ்னல் நம்பரையும் irrational நம்பரையும் கம்பைன் பண்ணுறது, the combination of rational and irrational, that is called real numbers. நம்ம வந்து ரேஷ்னல் நம்பரையும் irrational நம்பரையும் சேர்க்கும்போது, கம்பைன் பண்ணும்போது it is real number, and this real numbers is denoted by capital letter R. R is equal to Q union Q dash. Q வந்து நம்ம ரேஷ்னல் நம்பர்னு சொன்னோம், அண்ட் Q dash வந்து irrational நம்பர்னு சொன்னோம். ஸோ Q union Q dash அப்படின்னா, யூனியன் அப்படின்னா என்னென்னா அண்டு இல்லை கம்பைன் பண்ணுறது, கிளப் பண்ணுறது. Q while combining together with Q dash, it gives real numbers. That's it. So the combination of rational and irrational தான் வந்து real numbers. நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ரியல் நம்பர் லைன்ஸ்லாம் படிச்சிருப்போம். ரூட் நம்பர்ஸை எப்படி வந்து நம்பர் லைன்ஸில் லொக்கேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்டருக்கு, நம்ம எக்ஸசைசஸ்க்கு தேவைப்படுற ஒரு 2 டெஃபினிஷன்ஸ் நம்ம படிக்க போகிறோம். அது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் பற்றி தான். பிகாஸ் நம்ம வந்து இங்கே HCF அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது இருக்கும், எக்ளூட்ஸ் டிவிஷன் லெம்மா, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், அந்த மாதிரி தியரம்ஸ்லாம் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரைம் நம்பர்னால் என்ன, காம்போசிட் நம்பர்னால் என்னன்னு படிச்சுட்டு போயிடலாம். ப்ரைம் நம்பர்ஸ், a natural number which is greater than 1 has exactly 2 factors, that is 1 and the number itself is called prime numbers. அதாவது ஒரு நேச்சுரல் நம்பர், 1 விட கிரேட்டராக இருக்க ஒரு நேச்சுரல் நம்பர் வந்து எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் அதுக்கிட்ட இருக்குது. அதாவது நம்பர் 1 அண்ட் அதோடைய நம்பரே, த நம்பர் இட் செல்ஃப், இந்த 2 நம்பர் தான் வந்து அதோட ஃபேக்டர்ஸாக இருக்குது. த கிரேட்டர் தென் 1 விட அதிகமாக இருக்க நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப், தட் இஸ் 2. 1 and 2 are the factors of 2. ஸோ எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. 1 இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி த நம்பர் இட் செல்ஃப். ஸோ இது ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர். A natural number which is greater than 1 has exactly 2 factors, that is 1 and the number itself is called a prime number.
ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23. ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஏன் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா இதுக்கிட்ட வந்து எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும், த நம்பர் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் தான் இந்த நான் இப்போ சொன்ன எல்லா நம்பர்ஸ்லையுமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் are natural number which is greater than 1 has more than 2 factors is called composite number. ஒரு நேச்சுரல் நம்பர் 1 விட அதிகமாக இருக்க ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கிட்ட வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா, நம்ம 2 ஃபேக்டர்ஸ் முன்னாடி என்னென்னு பார்த்தோம்னா 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப் ப்ரைம் நம்பர்ஸில். ஸோ இங்கே வந்து 2 ஃபேக்டர்ஸை விட அதிகமாக இருக்க நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர். A natural number which is greater than 1 has more than 2 factors, then it is said to be the composite numbers. For example, 4, 6, 8, 9, 10, 12, 14, 16, 18, 20 அந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே more than 2 factors இருக்கும். ஸோ இட் இஸ் composite numbers. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 1, 2, 5 and 10. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இல்லையா 4 அப்படிங்கும்போது. ஸோ அது வந்து காம்போசிட் நம்பர். இப்போது 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 and 5. ஸோ அது வந்து ப்ரைம் நம்பர். எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது, அதுவும் நம்பர் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். ஸோ அதனால் அது வந்து ப்ரைம் நம்பர். நம்ம ஷார்ட் டெஃபினேஷனில் ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர் சொல்லணும் அப்படின்னா வந்து ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா த நம்பர்ஸ் விச் ஹாஸ் எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து த நம்பர்ஸ் விச் ஹாஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், தட்ஸ் இட். நம்ம இந்த ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸை பற்றி லேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தோன்ற ஒரு டவுட் வந்து 1 வந்து ப்ரைம் நம்பரா இல்லை காம்போசிட் நம்பரா அப்படின்றது தான். 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். இது 1 வந்து எப்பயுமே நியூட்ரல். இட் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ப்ரைமும் இல்லை காம்போசிட்டும் இல்லை, இட் இஸ் நியூட்ரல். நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸை மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இதோட முடிஞ்சிச்சு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் இந்த சாப்டரில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு எக்ஸசைசஸில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர், ஈவன் பாசிட்டிவ் இன்டீஜர் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணிடலாம் இந்த இன்ட்ரோ வீடியோலேயே. ஆட் நம்பர்ஸ். When a natural number is divided by 2 and gives a remainder 1, then that number is called odd number. For example, ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 3யை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக 2ஆல் டிவைட் பண்ணணும். எந்த ஒரு நேச்சுரல் நம்பராக இருந்தாலுமே அதை வந்து நம்ம 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பார்க்கணும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 1 கிடச்சிது அப்படின்னா அது ஆட் நம்பர். ரிமைண்டர் 0 கிடச்சிது அப்படின்னா வந்து அது ஈவன் நம்பர். ஆட் நம்பர்னா when a natural number is divided by 2 and gives a remainder 1, then that number is said to be the odd number. Even numberனா when a natural number is divided by 2 and gives a remainder 0, then that number is called even number. Example of odd numbers 3, 5, 7 அந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். பிகாஸ் when it is divided by 2 it gives a remainder 0. So it is even numbers. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சாப்டருக்கு தேவையான இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு, எல்லா டெஃபினிஷன்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம், தியரம்ஸ் படிக்கலாம், எக்லூட்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம் அந்த மாதிரி ஒவ்வொரு தியரமாக வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் அபவுட் அவர் சேனல் அண்ட் வீடியோஸ் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.